இப்ப பகுதி 2க்கு நம்ம வந்திருக்கிறோம். உண்மையான தேவனுடைய ஊழியம், தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ட்ரூ காட். முதல் பகுதி பார்த்தோம். தேவன் தமது மகிமைக்காக வானத்தையும் பூமியில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்தார். மனிதனையும் தேவனுடைய மகிமைக்காக சிருஷ்டித்தார். மனிதன் தன்னுடைய மீறுதலினாலே தேவனுடைய மகிமையை இழந்து போனான். இழந்து போன மனிதன் மீண்டுமாக அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரனை விசுவாசிப்பதனாலே அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறான். அந்த மகிமையை பெற்ற அந்த மனிதன் அவர் வாசம் செய்யும் ஜனமாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு மகிமையான வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் வாழ வேண்டும் என்பதை முதல் பகுதியில் பார்த்துருந்தோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இப்போ தேவனுடைய மகிமைக்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள தேவன் ஒரு உண்மையுள்ள ஊழியத்தை வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப அதை தேவன் அழைத்ததுக்கான நோக்கம் இருக்கும்ல. இப்போ ஒரு உண்மையுள்ள தேவனுடைய ஊழியம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். நாம் இன்னைக்கு வாசிச்சோம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6-11 வசனங்கள் வரைக்கும் வாசித்தோம். அவருடைய ஊழியம் ஒளிந்து போகிற மகிமையுடையதா இராமல் நிலைத்திருக்கும் மகிமையுடைய ஆவிக்குரிய ஊழியமாக இருக்கிறது. அது நீதியை கொடுக்கும் அதிக மகிமையுள்ள ஊழியமாக இருக்கிறது. அப்ப தேவன் மகிமையுள்ளவர். அந்த மகிமையுள்ள தேவனுடைய ஊழியமே எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? மகிமையுள்ளதா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மகிமையுள்ள ஊழியங்களை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? புகையெலும்புகிற ஊழியங்களை பார்த்திருப்பீங்க. நல்ல பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிற அந்த ஊழியங்களை பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய அதிகாரத்திலையும் அந்தஸ்துல இருக்கிற ஊழியங்களை பார்த்திருக்கீங்க. உண்மையான மகிமையுள்ள ஊழியத்தை பார்த்திருக்கீங்களா? ஓகே, தேவன் என்ன ஊழியத்தை அவருடைய சரீரமாக சபையில வைத்திருக்காருன்னு நம்ம கவனிச்சுட்டு வரலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எபேசியர் 4 அதிகாரம் வசனங்கள் 11-13 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்து தம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிற தமது ஜனங்களுக்கு தம்முடைய ஊழியத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலையாக இருந்த கிறிஸ்து தம்முடைய சபை செயல்படுவதற்கு இந்த 5 வகையான ஊழியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? சபையில வைத்திருக்கிறார். இந்த 5 ஊழியங்கள்ல முதலாவதாக கிறிஸ்துனுடைய சரீரமாகிய சபையில முதலாவதாக இருக்கிற ஊழியம் என்னதுங்க? அப்போஸ்தலர்கள். சரிங்களா? அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலன்னா என்ன? தேவனுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் என்று பொருள்படும். சரிங்களா? அப்ப தேவனால் நேரடியாக அனுப்பப்படும் பிரதிநிதிய அப்போஸ்தலன் என்று அழைக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்களாக எத்தனை பேரை ஏற்படுத்தினாரு? 12 அப்போஸ்தலர்களை தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக பூமியில வைத்தார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷ செய்தியை உலகத்துக்கு அறிவிப்பதற்கும் சரீரமான சபைக்கு அஸ்திபாரங்களாகவும் அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? கொடுக்கப்பட்டனர். இதுல அந்த 12 பேரை தேவன் அழைத்ததுல யூதாஸ் மாத்திரம் தன்னுடைய ஊழியத்தினுடைய இடத்தை அவர் என்ன பண்ணாரு? இழந்து போனாரு. அவருக்கு பதிலாக மத்தியா அவர் என்ன பண்ணாரு? தெரிவு செய்யப்பட்டார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தெரியுது. அப்ப தேவன் தமது சரீரமாகிய சபையில மகிமையான ஊழியங்களை வைத்திருந்தார். அந்த மகிமையான ஊழியங்களை நீங்கள் வரிசைப்படுத்தும் போது முதலாவதாக இருக்கிறது அப்போஸ்தலர் ஊழியம். அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துல எத்தனை நபர்கள் இருந்தாங்க? 12 பேர் பன்மையில இருந்திருக்காங்க. சரிங்களா? 12 நபர்கள். அதுல ஒருத்தர் ஊழியத்தை இழந்தா அவருக்கு ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டு 12 பேர் அந்த அப்போஸ்தலர்களாக இருந்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்க சவுல் அல்லது பவுல் என்று அழைக்கப்படுகிற அவரை குறித்து நாம் பார்க்கும்போது
அவர் அகால பிறவி போன்ற இருந்த அவரை தேவன் அவருடைய பணிக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக என்ன பண்றாருங்க, தெரிந்து கொள்றார். 1 கொரிந்தியர் 15:8 பாத்தீங்கன்னா, தரிசு பட்டணத்தான் ஆகிய சவுல் அகால பிரிவு போன்ற அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர்கள் என்றாலே தேவனுடைய பிரதிநிதியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் 12 பேர் தான். ஆனால் யாக்கோபு, பர்னபா, இது போல இயேசுனுடைய சகோதரர்கள் அவர்களெல்லாம் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கலாத்தியர் 1:19 அப்போஸ்தலர் 14:14 எல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணார்கள், அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் மத்தியாவை போல 12 பேரில் ஒருவராக அவர்கள் இல்லை. தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் பட்டங்களை பெற்று தேவனுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டது 12 பேர் தான். இந்த இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் பர்னபா போன்றவர்கள் அவர்கள் தேவனுடைய சாட்சியை அறிவித்து அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த 12 பேரில் அவர்கள் இன்க்ளூடு கிடையாது. சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் அந்த 12 பேருக்குள்ளாக அவர் வரதும் இல்லை. இந்த அப்போஸ்தலர்களுக்கு பாரம்பரிய வம்சாவளி என்று ஒன்று இல்லை. அதாவது நாங்கள் பரம்பரையா அப்போஸ்தலர்கள் சந்ததியில வரோம்னு யாரையும் சொல்லவும் முடியாது. அப்ப உயிர்த்தெழுதலை கண்ணார கண்ட சாட்சிகளுக்கு அப்பால் ஒருவரையும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்ல முடியாது. முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் அல்லாத இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி அறிவித்த சிலர் அப்போஸ்தலர் என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த 12 பேர்ல அவங்களுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் பவுல் கூட புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் தான். அப்படி இருக்கும்போது அந்த தகுதிக்கு அதாவது உயிர்த்தெழுதலை கண்ணார கண்ட சாட்சிகளுக்கு அப்பால் எவர் ஒருவரையும் அப்போஸ்தலர் என்று என்ன பண்ண முடியாது, அறிவிக்க இயலாது. இந்த அப்போஸ்தலர் ஊழியம் தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டுல அது தரப்பட்டிருந்தது. அந்த ஊழியமானது அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வகையில அது 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அதை வேதாகமம் அஸ்திபாரம் என்று அழைக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியத்தை என்ன என்று அழைக்கிறது? அஸ்திபாரம் என்று அழைக்கிறது. இந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த அப்போஸ்தலர்கள் தாங்கள் செய்த ஒப்புரவற்ற ஊழியத்தின் மூலமாக அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கும்படியான அங்கீகாரம் பெற்ற ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, நிறைவேற்றி முடித்தார்கள். அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவருக்கு மகிமையை செலுத்துகிற ஊழியத்துல முதலாவதாக இருக்கிறது அப்போஸ்தலர் ஊழியம். அந்த ஊழியத்தை முதல் நூற்றாண்டுல அவர் உயிர்த்தெழுதலை சாட்சியாக அறிவித்த 12 பேருக்கு தேவனுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர். அவர்களோடு கூட உயிர்த்தெழுதலை கண்ட சிலரும் அழைக்கப்பட்டிருந்தாலும் 12 பேர்களில் அவர்கள் சேர்க்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஊழியமானது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஊழியமாக சபைக்கு அஸ்திபாரமான ஊழியமாக முதல் நூற்றாண்டில் அது என்ன பண்ணதுங்க, நிறைவேற்றி அவர்கள் முடித்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக கிறிஸ்துவனுடைய மகிமையான உண்மையுள்ள ஊழியத்துல இரண்டாவதாக பார்க்கிறது என்னதுங்க, தீர்க்கதரிசிகள். முதலாவது அப்போஸ்தலர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போஸ்தலர்னா தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய நேரடியாக அனுப்பப்பட்ட ஒரு நபர்னு சொல்லலாம். தீர்க்கதரிசி என்று சொல்லுபவர் தேவனுடைய வார்த்தையை தேவன் சார்பாக பேசுகிறவர். அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை தேவனுக்கென்று பேசுகிறவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் சில வேளைகளிலே எதிர்காலத்தை குறித்து அறிவிப்பவர்களாக இருந்த போதும் கூட அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற அந்த பணியை அவர்கள் என்ன பண்ணார்கள், சிறந்த வகையில அவர்கள் செய்து முடித்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்கும்போது சில இடத்துல அவர்களை தீர்க்கதரிசிகளை குறித்ததான குறிப்புகள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 27, 28 எருசலேமில் இருந்த சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியத்துக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்று ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 21:10-11 வசனங்களை வாசிக்கும் போது, பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய 4 குமாரத்திகளில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாக இருந்தார்கள். அச்சமயம் அகப்பு என்றும் தீர்க்கதரிசி யூதேவிலிருந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அகப்பு அந்த நாட்கள எருசலேம்ல தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க. பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய குமாரத்திகள் 4 பேர் தீர்க்க தரிசன ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சில 15:32 யூதா, சீலா என்பவர்கள்
தீர்க்கதரிசியாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில தீர்க்கதரிசிகள் குறித்ததான விவரங்கள், சில குறிப்புகள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய பிரதிநிதியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளை குறித்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய பணிகளை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப அஸ்திபாரங்களாக, சபையினுடைய அஸ்திபாரங்களாக இருப்பது அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தான். இவர்கள் இருவருமே உள்ளூர் சபையில பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்திபாரங்களை அமைத்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் ஆவியானவருடைய ஏவுதலினாலே வெளிப்பாடுகளை மக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மற்றவர்களிடம் கேட்டோ இல்ல தனிப்பட்ட அவர்களுடைய முறையிலோ அவர்கள் கற்றுக்கொண்டு பேசவில்லை. தேவனுக்கென்று அவர்கள் பேசினார்கள். தேவனால் ஏவப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசி தங்களுடைய மகிமையான ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்போஸ்தலர்களைப் போலவே தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தெய்வீக அந்த வல்லமைகளை பயன்படுத்தி தேவனுடைய செய்தியை உறுதிப்படுத்த அவர்கள் என்ன பண்ணார்கள், அறிவித்தார்கள். இது எது வரைக்கும், இந்த அஸ்திபாரம் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கிற வரைக்கும் தான். கரெக்டுங்களா? அஸ்திபாரம் போடணும், அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் ஒரு வீடு கட்டணும். அஸ்திபாரம் எவ்வளவு நாள் போடுவோம்? வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் போடுவோமா? வீட்டினுடைய ஆரம்ப கட்டத்துல போடுவோம். முதல் நூற்றாண்டுல சபையினுடைய வளர்ச்சிக்காக அவருடைய சரீரமான சபைக்கு தேவன் அஸ்திபாரங்களாக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் தந்திருந்தார். முதல் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு முழுமையாகாத காலத்துக்கு முன்பாக சபையினுடைய இந்த குழந்தை பிரயாயத்திலே அதனுடைய வளர்ச்சிக்கு பக்தி விருத்திக்கு உதவும்படியாக கிறிஸ்துவினால் கிருபையாய் சபைக்கு தரப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். சரிங்களா? அப்ப அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்து அவருடைய சரீரமான சபைக்கு அஸ்திபாரம் இட்டார்கள் என்று எபேசியர் 2:20 பார்க்கிறோம். அவர்கள் அஸ்திபாரம் இட்ட அந்த சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு பில்டிங் ஆரம்பிப்பதற்கு ஒரு துவக்கத்துல ஒரு கல் வைப்பாங்க, அதை தான் மூளைக்கல்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் அந்த பணியை கரெக்டா ஆரம்பிப்பாங்க. அப்ப மூளைக்கல்லாக யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறா. அஸ்திபாரமா யார் இருக்கா? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். இதைதான் முதல் நூற்றாண்டுல ஆண்டவர் தம்முடைய மகிமையான ஊழியத்தின் மூலமாக இவர்கள் மூலமாக தான் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இப்ப புதிய ஏற்பாடு முழுமையாக இப்ப கரங்கள்ல கிடைச்சிருச்சு. முதல் நூற்றாண்டுல ஆண்டவர் ஏவி பேசி செய்திகளை சொல்லி தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்கு அப்புறம் புதிய ஏற்பாடு எழுதி நிறைவுற்று அது முற்றிற்றுன்னு வருது. சரிங்களா? முடிந்து போனதுக்கு அப்புறம் அவர்களுடைய எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய கரங்கள்ல என்ன பண்ணது, கிடைக்கப்பட்டுருச்சு. தேவன் அவருடைய சரீரமாகிய சபைக்கு மூளைக்கல்லாக கிறிஸ்துவை வைத்தார். அஸ்திபாரமாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை வைத்தார். அவர்களுடைய உபதேசங்கள், அவருடைய வல்லமையான வார்த்தைகள் சரீரமாகிய சபைக்கு அஸ்திபாரமாக இடப்பட்டது. அந்த வார்த்தைகள், ஏவப்பட்ட வார்த்தைகள், வல்லமையினால் செய்யப்பட்ட காரியங்கள் புத்தகமாக எழுதப்பட்டு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக சரீரமாகிய சபைக்கு தரப்பட்டது. சரீரமாகிய சபைக்கு நிரந்தரமாக நிலைத்திருக்கும் பிரகாரமாக அது தரப்பட்ட போது அஸ்திபாரம் இடப்பட்டு முடிந்த போயிற்றுன்னு புரிந்துக்கிறோம். புரியுதுங்களா? 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் போது தேவனுடைய செய்தியை பேசுகிறவர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அஸ்திபாரத்தை போட்டு முடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வரங்கள் சபையில பயன்படுத்தப்படும் போது அவர்கள் எதிலிருந்து தான் பேசணும்? இந்த அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியமனத்தையும் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப சபை தன்னுடைய குழந்தை பருவத்தில அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அந்த மகிமையான ஊழியத்தினாலே அது அஸ்திபாரமிடமிட்டு தேவனுடைய வார்த்தை, ஏவப்பட்ட வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அவர்களுடைய ஊழியத்தில முழுமையாக நிறைவுற்று புத்தகமாக நம்முடைய கரங்களை கிடைக்க வரைக்குமாக தேவன் அவர்கள் என்ன பண்ணாருங்க, பயன்படுத்தினார். ஓகே, அப்ப முதலாவதாக அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்ட தேவனுடைய பிரதிநிதிகள். இரண்டாவதாக தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், தேவனுக்கென்று
தேவனுடைய செய்தியை ஜனங்களிடம் பேசுகிறவர்கள். இவர்கள் இருவரும் தேவனுடைய வார்த்தையை, ஏவப்பட்ட வார்த்தையை அவர்கள் பேசினார்கள். தேவனுடைய வல்லமையுள்ள அந்த காரியத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்து தேவன் தங்களில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்தார்கள். இவர்களுடைய ஊழியங்கள் வேதாகமாக புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய குழந்தை பருவத்தில் வேதாகமாக எழுதப்பட்டு கரங்களில் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அஸ்திபாரம் நிறைவுற்றது. அதுக்கப்புறம் சபையானது இந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டி எழுப்பப்படுகிறதாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ சில 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, சரீரமாகிய சபை என்ன ஆச்சுங்க? ஸ்தாபிக்கப்பட்டது போது அப்போஸ்தலர்களுடைய அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்கிறதிலையும் உபதேசத்திலையும் ஜெபம் பண்ணதிலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப அவருடைய சரீரமாகிய சபை உறுதியாய் தரித்திருப்பதற்கு முழுமையாக வேதாகமம் கொடுக்கப்படும் மட்டுமாக அவர்களுடைய ஊழியம் அவருடைய சரீரமாகிய சபைக்கு பிரதானமான ஒன்றான மகிமையான ஒன்றாக இருந்தது. 3வதாக அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் மகிமையாக கொடுத்த ஊழியத்துல 3வதாக இருக்கிறது சுவிசேஷகர்கள், எவாஞ்சலிஸ்ட். சரிங்களா? இவர்களை நம் சுருக்கமாக சொல்லணும்னா நற்செய்தியை அறிவிப்பவர்கள் அல்லது சுவிசேஷ வரலாற்றை அறிவிப்பவர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவிடம் அழைப்பவர்கள் தான் சுவிசேஷகர்கள். இப்ப சுவிசேஷகர்களுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு ஒரு சுவிசேஷகனாக இருந்தா என்று அப்போஸ்தலர் 21:8 பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:5 தீமோத்தேயுடன் என்ன சொல்றாரு? சுவிசேஷகனுடைய வேலையை செய்யும்படி பவுல் அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப சரீரமாகிய சபை அதனுடைய துவக்கத்துல 1 நூற்றாண்டுல இருந்த போது அஸ்திபாரங்களாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தப்பட்டனர். அந்த சரீரமாகிய சபை இப்பவும் இருக்குதுல்ல, அந்த சபை அவருக்குள்ளாக கட்டப்படுவதற்கு அந்த சுவிசேஷ ஊழியமானது இன்று வரைக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷர்கள் இருக்காங்களா இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா இல்லையா? சுவிசேஷம் கேட்காம, சுவிசேஷ செய்திய ஒருத்தரும் கேட்காம ஆண்டவரிடத்துல வர வாய்ப்பு இருக்குமா? அப்ப அஸ்திபாரம் இடப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் அந்த சுவிசேஷர்களை அவருடைய மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக நியமித்தார். அதன் அடிப்படையில 1 நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிற அந்த ஊழியத்தை அவருடைய சரீரமாகிய சபை இன்றும் செய்து கொண்டு வருகிறது. தேவன் விசேஷித்த வரங்களினால் அந்த சுவிசேஷகர்கள் தங்களுடைய பணியை செய்யும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்ப சுவிசேஷர்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா எதுல இருந்து அறிவிக்கணும் அவங்க? இல்ல, அந்த அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தையிலிருந்து, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இந்த வார்த்தையிலிருந்து அவங்க சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். அவங்களுடைய செய்தியை அறிவிக்க கூடாது, அவங்களுடைய கற்பனையில இருக்கிற செய்தியை அறிவிக்க கூடாது. ஏற்கனவே அஸ்திபாரங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை சாட்சியிட்ட அப்போஸ்தலர்களால், தீர்க்கதரிசிகளால் உறுதிப்படுத்தப்பட்ட, ஏவப்பட்ட, என்றென்றும் நிலைத்திருக்கிற, முழுமை பெற்ற, அதிகாரம் பெற்ற இந்த வார்த்தையிலிருந்து அவங்க அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த சுவிசேஷம் தான் ஒருத்தங்களை ரட்சிக்கும். நீங்கள் யோசித்து செய்கிற ஒரு சுவிசேஷம் உங்களை ரட்சிக்காது. தேவனால் உரைக்கப்பட்டிருக்கணும், தேவனால் அனுப்பப்பட்டிருக்கணும், அந்த ஊழியத்துக்கான வல்லமையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கணும், அந்த ஊழியத்துக்கான வரங்களை கொடுத்திருக்கணும். அந்த வரங்களை தேவனுடைய உதவியினால் நீங்கள் அறிவிக்கும் போது, அந்த செய்தி தேவனால் அறிவிக்கப்பட்ட செய்தியாக இருக்கும் போது, அது ஒரு மனிதனை கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவிடம் அழைக்கிற ஒரு உண்மையான செய்தியாக போய் சேரும். சரிங்களா? அப்ப இந்த சுவிசேஷ ஊழியத்தை ஒவ்வொரு உள்ளூர் சபைகளும் அதை செய்து இன்றும் அதை தொடர்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் சுவிசேஷ செய்தியை உள்ளூர் சபைகள் நற்செய்திகளாக ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. ஓகே, 4வதாக கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில 4வதாக யாருங்க? மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ். மேய்ப்பர் என்பது கிரேக்ல பாத்தீங்கன்னா பொய்மேன் சொல்றாங்க. இது தமிழ்ல சொல்லும் போது மேய்ச்சலை கொடுப்பவர் என்று சொல்லலாம். இப்ப சுவிசேஷகருடைய வேலை என்ன? கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவிடம் அழைப்பவர் யாரு? சுவிசேஷகர். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிடம் வருபவரை போஷித்து பராமரிப்பவர் தான் மேய்ப்பர். நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? இயேசு கிறிஸ்து மூளைக்கல், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரம்,
அவருடைய உபதேசத்தை, ஏவப்பட்ட வார்த்தைகளை புத்தகமாக, அவருடைய செய்திகளாக நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இதிலிருந்து கிறிஸ்துவிடம் வரும்படியாக ஒருவர் சுவிசேஷ செய்தியை அறிவிக்க வேண்டும். அந்த சுவிசேஷ செய்தியை, அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் கிறிஸ்துவிடம் வரும்போது அவரை இந்த வேதத்தினுடைய வசனத்தின் அடிப்படையிலே போஷித்து பராமரிக்கிற பேர் தான் என்னதுங்க? மெய்ப்பர் என்று பார்க்கிறோம். இந்த மெய்ப்பருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று மெய்ப்பர்கள் என்று சொல்லலாம், இரண்டாவது மூப்பர்கள் என்று சொல்லலாம், மூன்றாவது கண்காணிகள் என்று அவங்க என்ன சொல்லலாம். இவர்கள் புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய தலைமை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 3 பதவிகளாக இது பார்க்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 17-18 வசனங்களை பார்க்கிறோம். மூப்பர் என்பது பிரஸ்புட்ரஸ் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அதாவது இந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தில் அதிக வளர்ச்சி பெற்ற மனிதர்களுடைய கூட்டம் தான் மூப்பர்கள். எதுல அதிக வளர்ச்சி பெற்றிருக்கணும்? இன்னைக்கு சபையில யார் மூப்பரா இருக்கா? விசுவாசத்தில் வளர்ச்சி பெற்றவர்களா, இல்ல அந்தஸ்துல, அதிகாரத்துல, வருமானத்துல, இல்ல தலைமுறையில வளர்ச்சி பெற்றவங்கள மூப்பர்களா இருக்கிறாங்களா? ஓகே, மூப்பர்கள் என்பது எது? விசுவாசத்தில் அல்லது கீழ்ப்படிதலில் அதிக வளர்ச்சி பெற்ற மனுஷர்கள் கூட்டத்துக்கு தான் மூப்பர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இப்ப நூதன சீசனா இருக்கக்கூடாதுன்னு 1 தீமோத்தேயு 3:6 வாசிக்கிறோம்ல. நூதன சீசன் என்பது புதிதாக மனமாற்றம் அடைந்தவர்களை மூப்பர்களாக பயன்படுத்தக்கூடாது. புதுசா ரட்சிப்புக்குள்ள, விசுவாசத்துல, துவக்கத்துல, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாங்கல்ல, அவர்களை நீங்கள் மூப்பர்களாக பொறுப்புக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் நூதன சீசனாக இருக்கக்கூடாது என்ற வார்த்தை. ஓகேங்களா? அப்ப 1 தீமோத்தேயு 3:6. அப்ப மேய்ப்பர்கள் என்பது மேய்ப்பர்கள், கண்காணிகள் என்று, மூப்பர்கள் என்று 3 பதங்களிலாக அழைக்கப்படுகிறது. இவர்கள் உள்ளூர் சபைகள்ல நியமிக்கப்பட வேண்டிய ஒருவர்கள். அதாவது அப்போஸ்தலர் 14:23 பார்க்கிறோம், உள்ளூர் சபையில மூப்பர்கள் நியமிக்கப்பட்டனர். மூப்பர்கள் என்றாலே ஒருமை இல்ல, பன்மையில இருக்கணும். அப்போஸ்தலர்கள் ஒருமையா பன்மையா? தீர்க்கதரிசிகள் ஒருமையா பன்மையா? சுவிசேஷகர்கள் ஒருமையா பன்மையா? மேய்ப்பர்கள் ஒருமையா பன்மையா? பன்மையில இருக்கிறதாங்க ஆண்டவர் விரும்புறாரு. திரியேக தேவனே பன்மையில தாங்க இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பன்மையில தான் இருக்கிறார். சரிங்களா? அவருடைய ஊழியங்கள் பன்மையில இருக்குது. அவருடைய மகிமையான ஊழியத்துக்கு நியமிக்கிற நபர்களையும் பன்மையில தான் வைக்கிறார். புரியுதுங்களா? ஆனா இன்றைக்கு சபைகள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? பன்மை தலைமைத்துவத்தை இருக்கா, இல்ல ஒருமை தலைமைத்துவம் இருக்கா? ஒன்லி அந்த சபையை நடத்துகிற போதகர் அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்குவாரு. இல்லைன்னா அந்த போதகருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க? இந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்குவாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில மேய்ப்பர்கள் என்பவர்கள் அவர்கள் உள்ளூர் சபையில கண்டிப்பாக நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் விசுவாசத்துல வளர்ச்சி பெற்ற நபர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பன்மையில இருக்க வேண்டும் என்பதுதான் வேதாகம் நமக்கு அறிவித்த காரியமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் விசேஷித்த தகுதி அம்சங்களை கொண்டிருக்கணும். அந்த மேய்ப்பர்களுக்கு தகுதிகள் இருக்கு. என்ன தகுதிகள் என்பதை 1 தீமோத்தேயு 3:1-7 வரைக்கும் வாசிக்கிறோம். தீத்து 1 அதிகாரம் 5-9 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்ப மூப்பர்கள் என்பவர்கள் நூதன சீசர்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளையும் 1 தீமோத்தேயு 3:1-7 வசனங்களில் பார்க்க முடியும். தீத்து 1 அதிகாரம் 5-9 வசனங்களையும் பார்க்க முடியும். அப்ப சபையில மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சபை வளரும் போது அந்த உள்ளூர் சபை சுய ஆட்சி முறை கொண்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். சுயமாக அவங்களால் செயல்படக்கூடிய அந்த உரிமையை, பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். அந்த சுய ஆட்சி முறையில வழிகாட்டக்கூடியவர்கள் தான் இந்த மூப்பர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க. எப்படி சபை செயல்படணும், எப்படி தேவனுக்கு மகிமையா ஜீவிக்கணும், எப்படி தேவனுக்கு மகிமையாக அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படி தேவனுக்கு மகிமையாக நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அந்த மூப்பர்கள், தகுதியுடைய மூப்பர்கள் வழிகாட்டி அந்த உள்ளூர் சபையை வழி நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். 1 நூற்றாண்டுல ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் ஒரு பெரிய அமைப்பை கொண்டதாக சபைகளாகலாம் இல்லை. இன்றைக்கு சில சபைகள் சொல்றாங்கல்ல, நாங்க வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக சபைகளை ஸ்தாபிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் உள்ளூர் சார்ந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் அந்த சபைகள் இருந்தாங்க.
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தீர்க்கதரிசிகளுடைய அந்த காரியங்கள்ல வேதத்தின் அடிப்படையில அவர்களுடைய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவருக்கு என்று மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. பெரிய பெரிய அமைப்பு கொண்ட சபைகள்ல இல்ல, சின்ன சின்ன கூட்டங்களாக தான் அவங்க என்ன பண்ணாங்க, இருந்திருக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன கூட்டங்களாக இருந்தாலும் அவர்கள் பொதுவான இலக்குக்காக அவர்கள் ஒன்றுபட்டார்கள். என்னது? தேவனுக்கு மகிமையாக உலகமென்றும் சுவிசேஷத்தை அறிவிக்க, அனைவரையும் சீசராக்க, அனைவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க, தேவன் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசிக்க அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். சின்ன சின்ன குழுக்களாக அங்கங்க இருந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டக்கு மூப்பர்களை தேவன் உள்ளூர் சபையில வைத்திருந்தார். அந்த அவர்கள் தனித்தனி சுயாட்சி முறைமைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம், இலக்கு ஒன்றாக இருந்தது. தேவனுக்கு மகிமையாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சகல ஜனங்களை சீசராக்க வேண்டும், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், தேவன் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு என்ன பண்ணணுங்க, உபதேசத்தை அவங்க கற்றுத்தர வேண்டும். இந்த மெய்ப்பருங்கிற இந்த ஊழியத்தை சபை ஒருபோதும் குறையோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் இந்த மகிமையுள்ள அந்த ஊழியத்தை கொடுத்தாருங்க. என்றென்றைக்கும் நிறைத்திருக்கும்படியாக இந்த ஊழியம் இப்பொழுதும் தொடர்கிறதாக இருக்கிறது. ஐந்தாவதாக கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில ஐந்தாவதாக இருக்கிறது என்னதுங்க? போதகர்கள். போதகர்கள் என்பதற்கு கிரேக்க வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா டிடாஸ்கலாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டிடாஸ்கலாஸ்ங்கிறது தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கும் ஆசிரியர் அல்லது விவரித்து காண்பிக்கும் ஆசிரியர் என்று சொல்லலாம். தேவனுடைய காரியங்களையும் மனிதனுடைய கடமைகளையும் போதிக்கக்கூடியவர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போதகர் என்று சொல்லுகிறோம். இந்த மெய்ப்பர் போதகர் இவர்கள் இருவருமே இரண்டு பணிகளுமே ஒரு உள்ளூர் சபையில் ஒன்றுக்கொன்று அருகாமையில் செயல்படும் பணிகள். இப்ப மெய்ப்பர்களா இருக்கிறவர்களை போதகர் என்று சொல்லலாம். ஆனா மெய்ப்பர்கள் அனைவருமே போதகர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, போசிக்கும் போது இதனுடைய வார்த்தையினால போசிக்கிறதுனால மெய்ப்பர்களாகிய போதகர்கள் என்று அவர்களை அழைக்கலாம். மெய்ப்பர்கள் அனைவர்களுமே போதகர்களாக இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:2 வாசிக்கிறோம். போதகர் சமத்தர்களாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆனால் பாத்தீங்கன்னா எல்லா போதகர்களும் அல்லது எல்லா ஆசிரியர்களும் மெய்ப்பர்களாக இருந்ததற்கான அறிகுறிகள் இல்லை. மெய்ப்பர்கள் போதகர் சமத்தர்களாக இருக்கணும், ஆனா போதகர்கள் மெய்ப்பர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அறிகுறிகள் இல்லை. அப்ப மெய்ப்பருங்கிறது ஒரு ஊழியம், போதகர் என்பது ஒரு ஊழியம், மெய்ப்பர் என்பது கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறவரை போஷித்து பராமரிக்கிறவரை மெய்ப்பர் என்று அழைக்கிறோம். அந்த போஷித்து பராமரிக்கிற அந்த நபர்களை வேத வசனங்களை பகுத்து போதித்து தேவனுடைய காரியங்களை கடமைகளை செய்யும்படியாக அறிவுறுத்துகிறவரை போதகர் என்று சொல்லுகிறோம். மெய்ப்பர் கண்டிப்பாக போதகராக இருக்க வேண்டும். ஆனால் போதகர் எல்லா சமயங்களிலும் மெய்ப்பராக இருப்பார் என்று சொல்ல எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கு. சரிங்களா? இந்த புதிய ஏற்பாட்டுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மைத்துவம் வாய்ந்த ஊழியங்கள்ல இந்த போதகரும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் விசுவாசம் உள்ள மனிதர்கள் விசுவாசம் உள்ளவர்களுக்கு போதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் கிறிஸ்டியன் சர்க்கிள்லயே பேசிட்டு இருக்கீங்க? கேட்டிருக்காங்களா? ஏன் கிறிஸ்தவ எவ்வளவோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவர் பற்றி அறியாம இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவத்தையே பேசிட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவ கூட்டங்களையே நடத்திட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவங்களையே அழைச்சிட்டே இருக்கிறீங்க. அந்த போதகருடைய வேலை எங்க? அவர் எங்க போதிப்பாரு? அவருடைய சரீரமாகிய சபையில விசுவாசிகளுக்கு அவர் தேவனுடைய திட்டத்தை அறிவிக்கிறவர் தாங்க அந்த போதகர். எப்படி தேவனுடைய திட்டங்களை மனிதன் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் அறிவிப்பவர் தான் போதகர். இப்ப போதகரா இருக்கக்கூடிய அனைவருமே ஒரே விதமான போதனையை அறிவிப்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் கள்ள போதகர்கள் அநேகர் உண்டு. அப்ப அந்த கள்ள போதகர்களை குறித்து எச்சரிப்பு கொடுப்பதும் அவசியம். ஏனென்றால் வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிற கள்ள போதகர்கள் 1ஆம் நூற்றாண்டிலேயே அநேகர் இருந்திருக்கிறார்கள். இப்ப யாக்கோபுல வாசிக்கிறோம்ல, உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்? அதிக ஆக்கினி வரும் என்று நீங்க போதகர்கள் ஆகாத இருப்பீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? ஏனென்றால் இந்த போதிக்கும் கடமை வந்து
மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இதனுடைய ஊழியத்துல முதன்மைத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இந்த போதிப்பதுல கட்டளைகளும் புத்தி சொல்லுதலும் அறிவுறுத்தலும் உபதேசங்களும் அடங்கியனதாக இருக்கிறது. ஆதி சபையில போதகர்களும் இருந்திருக்காங்க. அவங்க கிறிஸ்துக்குள்ளாக புதிய ஜீவனை ஒரு புதிய வாழ்வை பெற்ற ஒருவர் எப்படி சுவிசேஷத்தை தங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவித்து உபதேசமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போதித்து இருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்ப 5 வகையான ஊழியங்கள் தேவனுடைய மகிமையான ஊழியங்களாக இருக்கிறது. அந்த மகிமையுள்ள தேவன் அவருடைய சரீரமாகிய சபைக்கு இந்த மகிமையுள்ள 5 வகையான ஊழியங்களை கொடுத்தார். கிறிஸ்து அந்த மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சபையினுடைய ஆரம்ப கட்டத்திலே அஸ்திபாரங்களாக அதனுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை கட்டமைக்கும் விதமாக முழுமையாக நிலையாக நிற்கும் வார்த்தைகளை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வார்த்தைகளை தரும் மட்டுமாக அவர்கள் தங்களுடைய மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். ஆனால் அவருடைய சரீரமாகிய சபை அவர் வரும் மட்டுமாக போஷிக்கப்படுவதற்கு சுவிசேஷ ஊழியத்தையும் அவருடைய சரீரமாகிய சபை என்றென்றைக்கும் அவர் வரும் மட்டுமாக இருக்கும்படியாக மெய்ப்பர் ஊழியத்தையும் அவருடைய சரீரமாகிய சபை அவரிடத்தில் சேர்க்கும் மட்டுமாக நிலைத்திருக்கும்படியான போதகர் ஊழியத்தையும் தேவன் என்ன பண்ணாருங்க, மகிமையின் ஊழியமாக அவருடைய சரீரமாகிய சபைக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியம் அப்போஸ்தலத்துவம் நிறைவடைந்தது. தீர்க்க தரிசன அந்த ஊழியங்களும் நிறைவடைந்தது. அவருடைய ஏவப்பட்ட எழுதப்பட்ட முழுமை பெற்ற அதிகாரம் பெற்ற அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளிலிருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதிலிருந்து மேய்ப்பர்கள் சரீரமாகிய சபைக்கு போதனைகளை தருகிறார்கள். அதிலிருந்து போதகர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கடமைகளையும் உணர்ந்து ஒரு செயல்படுத்துவதற்கு பகுத்து விவரித்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையினுடைய வளர்ச்சிக்கு திருச்சபைக்கு நிலைத்திருக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. அப்போ ஒருவன் போதிக்கிறான் என்றால் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட இந்த முழுமையான இந்த சபை அவருடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் வேத வாக்கியங்கள் அடிப்படையில் அவன் போதிக்கிறவனாக இருக்க வேண்டும்.